காலத்தில் ஒரு பண்ணையில் விலங்குகளுக்கு சாப்பாடு இல்லை. அப்போது ஒரு சிறிய சிகப்பு கோழி தனக்காக உணவு தேட வெளியே திரிந்து கொண்டிருந்தது. அது முதலில் பசுவிடம் சென்றது. நீ என்னுடன் உணவு தேட வயலுக்கு வருகிறாயா? இல்லை, வெளியே மிகவும் வெப்பமாக இருக்கிறது, என்னால் அலைய முடியாது. பிறகு கோழி பன்றியிடம் சென்றது. உணவு தேட நீ எனக்கு உதவி செய்வாயா? என்னால் வெளியில் போக முடியாது, மிகவும் சூடாக இருக்கிறது, என்னால் நகரவே முடியவில்லை. அதன் பிறகு அது நாயிடம் சென்றது. உணவு தேட நீ எனக்கு உதவி செய்வாயா? என்னால் வெளியில் வர முடியாது, வெளியில் சூடாக இருக்கிறது, என்னால் நடக்கவும் முடியாது. இறுதியாக அது வாத்திடம் சென்றது. உணவு தேட நீ என்னுடன் வருவாயா? நான் வரமாட்டேன், வெளியே சூடா இருக்குது, நான் தண்ணியிலிருந்து வெளியில வர மாட்டேன். யாரும் அதனுடன் வெளியே செல்ல தயாராக இல்லாத நிலையில் கோழி பண்ணையை விட்டு தானே வெளியேற முடிவெடுத்தது. இது நடந்து செல்கையில் சிறிது கோதுமை தானியங்களை தரையில் கண்டது. அது மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பண்ணைக்கு திரும்பி வந்தது. அது கோதுமை தானியத்தை நட நினைத்தது. தனது நண்பர்கள் தனக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்தது. பசுவே பாரு, எனக்கு கோதுமை தானியங்கள் கிடைத்தது, நீ எனக்கு உதவி செய்வாயா? முடியாது, ஏற்கனவே சொன்னேன், சூடாக இருக்கிறது. பிறகு கோழி பன்றியிடம் சென்றது. பன்றியே, சில கோதுமை தானியங்களை கண்டறிந்தேன், நட எனக்கு உதவி செய்வாயா? என்னால் முடியாது, வானிலை மிகவும் வெப்பமாக இருக்கிறது. பிறகு அது நாயிடம் சென்றது. நாயே, கோதுமை தானியங்களை கண்டறிந்தேன், நட எனக்கு உதவி செய்வாயா? இல்லை, சூடாக இருக்கு. இறுதியாக அது வாத்திடம் சென்றது. வாத்தே, கோதுமை தானியங்களை கண்டறிந்தேன், நட உதவி செய்வாயா? இல்லை, வெப்பம், தண்ணீரில் இருந்து என்னால் வெளியே வர முடியாது. சரி, அப்படி என்றால் நானே செய்கிறேன். யாரும் அதற்கு உதவி செய்யாததை பார்த்து அதுவே அந்த தானியங்களை நட நினைத்தது. வாரங்கள் உருண்டோடின, மழைக்காலமும் வந்தது. விதைகள் முளைத்தன. ஆனால் அந்த தோட்டத்தில் காட்டு புல்லுகள் வளர்ந்திருந்தன. அவைகளை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. புல்லை சுத்தம் செய்ய உதவி செய்யுங்கள். சேராக இருக்கிறது, என்னால் உதவ முடியாது. என்னால் செய்ய முடியாது, நான் என் இடத்தை விடப்போவதும் இல்லை. நான் அழுக்காகி விடுவேன், என்னால் செய்ய முடியாது. எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால் செய்ய முடியாது. அப்படி என்றால் நானே செய்கிறேன். முளைத்த பயிர்களுக்கு நடுவே அந்த சிகப்பு கோழி காட்டு புல்லுகளை நீக்கி சுத்தம் செய்தது. கோதுமை வளர ஆரம்பித்த கொஞ்ச காலத்திற்கு பிறகு வளர்ந்த கோதுமையை அறுவடை செய்வதற்கான நேரம் வந்தது. அந்த கோழி நண்பர்களிடம் சென்று தனக்கு அறுவடையில் உதவி செய்வார்களா என்று கேட்டது. ஏ பசுவே, கோதுமை பயிர் வளர்ந்து விட்டது, அறுவடை செய்ய உதவுவாயா? இல்லை, என்னால் முடியாது. ஹே பன்றியே, கோதுமை பயிர் வளர்ந்து விட்டது, அறுவடை செய்ய எனக்கு உதவி செய்வாயா? இல்லை, என்னால் செய்ய முடியாது, எனக்கு செய்ய வேண்டாம். ஏ என் நாய் நண்பா, கோதுமை பயிர் வளர்ந்து விட்டது, அறுவடை செய்ய உதவுவாயா? யார்? நானா? என்னால் முடியாது. ஹே வாத்தே, கோதுமை பயிர் வளர்ந்து விட்டது, அறுவடை செய்ய உதவி செய்வாயா? கண்டிப்பாக என்னால் முடியாது. சரி, அப்படி என்றால் நானே செய்கிறேன். அந்த சிகப்பு கோழி இரவு வரையிலும் வேலை செய்தது. அது ஒவ்வொன்றாக கோதுமை பயிரை தானாகவே அறுவடை செய்தது. இப்போது கோதுமையை மாவாக மாற்றும் நேரம். கோழி நண்பர்களிடம் சென்று உதவி கேட்டது. ஹே நண்பர்களே, கோதுமை மாவை அரைக்க வேண்டும், எனக்கு உதவி செய்வீர்களா? என்னால் உதவ முடியாது, இப்போது நான் பால் கொடுக்கும் நேரம். என்னாலும் உதவி செய்ய முடியாது, நான் இப்போது உறங்கும் நேரம். என்னால் கண்டிப்பாக உதவி செய்ய முடியாது. என்னாலும் முடியாது, நான் எனது வெப்பத்தை தணிக்கும் நேரம் இது. கோழி ஒரு மில்லில் கோதுமைகளை மாவாக அரைத்தது. இப்போது சுவையான ரொட்டியை தயார் செய்வோம். பிறகு கோழி நண்பர்களிடம் சென்று அவர்களுக்கு கடைசி வாய்ப்பை கொடுக்க நினைத்தது.
பசுவே, நான் ரொட்டி செய்ய போகிறேன். நீ எனக்கு உதவுவாயா? முடியாது, நான் வேலை செய்யும் நிலைமையில் இல்லை. நீ என்ன சொல்கிறாய் பன்றியே? இன்றைக்கு முடியாது, நான் மிகவும் களைப்படைந்து இருக்கிறேன். இல்லை, என்னால் செய்ய முடியாது. என்னால் முடியாது. ரொட்டி எப்படி செய்வது என்று எனக்கு தெரியாது. இந்த முறை கோழி மிகவும் கோபமடைந்தது. அது தானாகவே சமையல் அறைக்கு சென்றது. அது முதலில் அரைத்த மாவை பிசைந்து அதற்கு வடிவத்தை கொடுத்து அதை அடுப்பில் வைத்தது. அது வேகுவதற்காக கோழி காத்து கொண்டிருந்தது. ரொட்டி வேகும் அருமையான மனம் வெளியே வந்ததும் அடுப்பில் இருந்து அதை வெளியே எடுத்தது. அதை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்று மேசையில் வைத்தது. பிறகு தன் நண்பர்களை கூப்பிட்டது. நண்பர்களே, ரொட்டி தயார். யார் என்னுடன் சாப்பிட விரும்புகிறீர்கள்? கோழி முன்னே அருமையான ரொட்டி இருப்பதை கண்டு அனைவரும் ஒரு நொடியில் அதன் அருகில் சென்றனர். எனக்கு கொஞ்சம் வேண்டும். இப்போது எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. நீ சரியான நேரத்திற்கு தான் இங்கு வந்துள்ளாய். ஆமாம், எனக்கும் தான். வாருங்கள், எல்லோரும் ரொட்டி சாப்பிடுவோம். இல்லை, முடியாது, முடியவே முடியாது. நான் தான் அனைத்து வேலைகளையும் தனியாக செய்தேன். அதனால் இதை சாப்பிடும் உரிமை எனக்கு தான் இருக்கிறது, தெரிகிறதா? மிகவும் ஆர்வமாக கோழி ரொட்டியை சாப்பிட ஆரம்பித்தது. ஆனால் தனது நண்பர்கள் பசியாக இருப்பதையும் அறிந்திருந்தது. இன்றிலிருந்து நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என்று சத்தியம் செய்தால் நான் இந்த ரொட்டியை உங்களுக்கு கொடுப்பேன். பண்ணையில் இருந்த அனைத்து மிருகங்களும் வெட்கப்பட்டு வருந்தின. கோழி சரி என்று அனைவரும் அறிந்திருந்தனர். நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம் கோழியே, இன்றிலிருந்து நாங்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டோம். நண்பர்கள் அனைவரும் பாடம் கற்றுக்கொண்டார்கள் என்று அறிந்த கோழி தனது ரொட்டியை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டது. அனைவரும் வயிறு நிரம்பி சாப்பிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு சுயநலமான மற்றும் தந்திரசாலி நரி வாழ்ந்தது. எப்போதும் தந்திரமாக நடந்து கொள்வதால் விலங்குகள் எதுவும் இந்த நரியை நம்பவில்லை. யாரும் அவருடன் நட்பு கொள்ளவில்லை. சிறிது காலம் கழித்து நண்பர்கள் இல்லாததால் நரி காட்டுக்கு அடுத்த மலையில் உள்ள ஒரு குகைக்கு வாழ சென்றது. ஒரு நாள் உலகின் குளிர்ந்த பகுதிகளில் இருந்து பறந்து ஒரு நாரை வந்தது. ஒரு நண்பர் வந்ததாக நரி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் உடனடியாக நாரைக்கு அருகில் சென்றார். வாருங்கள் நாரையே, என்னை நண்பராக ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக. ஆனால் நீங்கள் ஒரு தந்திரசாலி நரி, நான் எப்படி உங்களை நம்புவது? நிச்சயமாக நம்பலாம். எனக்கு இங்கே நண்பர்கள் யாரும் இல்லை, ஆனால் நாம் நண்பர்களாக இருக்கலாம். சிறிது நாள் கழித்து தனியாக சாப்பிடுவதில் சலித்து போன நரி தனது புதிய அண்டை வீட்டு நாரையை இரவு உணவிற்கு அழைத்தது. இந்த அழைப்பை கண்டு மகிழ்ச்சி அடைந்த நாரை நரியின் வீட்டிற்கு மகிழ்ச்சியுடன் சென்றது. நரி தயாரித்த சூப் சுவையாக இருந்தது. மேஜையை தயார் செய்து நரி பெரிய கிண்ணங்களில் சூப்பை ஊற்றியது. நாரை மேஜையில் உட்கார்ந்தது. நரியும் அமர்ந்தது. சாப்பிடுங்கள், என் சூப் உங்களுக்கு பிடிக்கும். நரி கிண்ணத்தில் இருந்து தனது சூப்பை ருசித்து அனுபவித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த பெரிய கிண்ணத்தில் இருந்து அதை எப்படி சாப்பிடுவது என்று நாரையால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் தன் அலகை கிண்ணத்தில் வைக்க முடியும் என்றாலும் அவளால் 1 அல்லது 2 துண்டுகள் அரிசி மட்டுமே எடுக்க முடியும். ஆனால் நரி தனது உணவை முடித்துக் கொண்டது.
நரிக்கு அனுசரணையே இல்லை என்று நினைத்து நாரை அவரிடம் மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவள் விருந்தினராக இருந்ததால் அவள் அமைதியாக இருந்தாள். நான் செல்ல வேண்டும் நண்பரே. இரவு உணவிற்கு நன்றி. இன்னும் முடியவில்லை. ஏன், உங்களுக்கு பிடிக்கவில்லையா? பரவாயில்லை, நான் சாப்பிடுகிறேன். நாரை வெளியேறும் போது நரி ஏற்கனவே நாரையின் சூப்பை சாப்பிட ஆரம்பித்திருந்தது. நாரை சோகமாக வீட்டிற்கு சென்றது. அவளால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. ஏனென்றால் அவள் இன்னும் பசியுடன் இருந்தாள். அவளுடைய நண்பரின் மேல் கோபமாக இருந்தாள். நாங்கள் 2 வெவ்வேறு விலங்குகள். நரி இதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் எப்படி? கொஞ்சம் சிந்தித்த பிறகு நாரைக்கு ஒரு யோசனை வந்தது. அவள் நரிக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க போகிறாள். காலையில் அவள் மிகுந்த உற்சாகத்துடன் தன் நண்பனை அணுகி இரவு உணவிற்கு அழைத்தாள். நிச்சயமாக நரி அவளது அழைப்பில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அண்டை வீட்டுக்காரரே, மிகவும் நன்றி. உங்கள் நட்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். உணவை தயாரித்த பின் நாரை தனக்கும் தன் நண்பன் நரிக்கும் ஒரு நீண்ட மற்றும் குறுகிய பாட்டிலை தேர்ந்தெடுத்தது. நாரை தன் நண்பருக்கு சாதம் தயார் செய்த பின் அவள் மேசையில் அமைத்தாள். அவள் தண்ணீரை ஒரு குறுகிய மற்றும் நீண்ட பாட்டிலில் போட்டாள். சிறிது நேரம் கழித்து நரி வந்தது. நான் மிகவும் பசியாக இருக்கிறேன், உட்கார்ந்து சாப்பிடலாம். 2 நண்பர்களும் மேஜையில் அமர்ந்தனர். சரி, சாப்பிடலாம். நரி அவருக்கு முன்னால் இருந்த குறுகிய பாட்டிலில் இருந்து சாப்பிட முயன்றார். ஆனால் முடியவில்லை. அவரால் தண்ணீரை கூட குடிக்க முடியவில்லை. மறுபுறம் நாரை அவளது நீண்ட அலகால் அவளது உணவை எளிதாக அனுபவித்துக் கொண்டிருந்தாள். நரி சிறிது அரிசியை எடுக்க முட்கரண்டியை பயன்படுத்த முயன்ற போது நாரை அவளது எல்லா உணவையும் முடித்து விட்டாள். நரி திகைத்து போனது. அவள் அதை பார்த்து கேட்டாள், நீங்கள் சாப்பிடவில்லை என் நண்பரே, உங்களுக்கு பிடிக்கவில்லையா? என்னால் சாப்பிட முடிந்திருந்தால் சாப்பிட்டிருப்பேன். இந்த பாட்டில் எனக்கு இல்லை. உங்கள் நீண்ட அழகால் நீங்கள் சுலபமாக சாப்பிடலாம், ஆனால் என் வாயால் முடியாது. நாரை இந்த பதிலை தான் எதிர்பார்த்தது. ஓ என் அன்பு நண்பரே, நேற்று இரவு உங்கள் இரவு உணவிற்கு பிறகு நான் பசியுடன் இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் எனக்கு பொருந்தாத கிண்ணங்களை மேஜையில் பயன்படுத்தினீர்கள். திடீரென்று நரி தனது தவறை உணர்ந்தது. அந்த பெரிய கிண்ணங்களை நாரைக்கு முன்னால் வைத்ததை நினைத்து மிகவும் வருந்தியது. என்னை மன்னித்து விடுங்கள் நண்பரே. இந்த கிண்ணங்களிலிருந்து உங்களால் சாப்பிட முடியாது என்று நான் நினைக்கவில்லை. பரவாயில்லை நரி. குறைந்தபட்சம் இப்போது நீங்கள் என்னை புரிந்து கொள்கிறீர்கள். ஒருவருக்கொருவரின் வேறுபாடுகளை மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு நரி எளிதில் சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய தட்டை நாரை கொண்டு வந்தது மற்றும் உணவை அதில் வைத்தது. நரி தனது உணவை முடித்து மகிழ்ந்தது. வெளியேற நேரம் வந்தபோது நரிக்கு ஒரு யோசனை வந்தது. நாரையே, உங்கள் பாட்டிலிலிருந்து ஒன்றை நான் எடுத்துச் செல்கிறேன். நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வரும்பொழுது அந்த குறுகிய பாட்டிலிலிருந்து உங்களால் சுலபமாக சாப்பிட முடியும். ஒரு காரணத்திற்காகத்தான் உங்களை தந்திரசாலி நரி என்று அழைக்கிறார்கள். இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு உங்கள் மனதை பயன்படுத்தினால் நீங்களும் உங்கள் நண்பர்களும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நரி மற்றும் நாரை மகிழ்ச்சியுடன் சிரிக்க ஆரம்பித்தனர். மாதங்கள் கடந்து விட்டன. வெப்பமான தட்பவெப்ப நிலைக்கு பறக்க புறப்படுவதற்கு முன்பு நாரை தன் பக்கத்து வீட்டு நரியிடம் விடை பெற வந்தது. தனியாக இருப்பதால் நரி காட்டுக்கு திரும்பியது. ஆனால் அவர் ஒருபோதும் நாரையின் வார்த்தைகளை மறக்கவில்லை. அதன் பிறகு அவர் ஒருபோதும் சுயநலவாதியாக இல்லாமல் மற்ற எல்லா விலங்குகளுடனும் நல்ல நண்பராக மாறினார்.
ஒருமுறை ஒரு வயதான ஒரு தம்பதியினர் வனத்திற்கு அருகே ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக மற்றும் அமைதியாக வாழ்ந்தனர். அவர்களது ஒரே வருத்தம் ஒரு குழந்தை இல்லாது என்பதுதான். ஒரு நாள் அந்த பாட்டி மாவை பிசைந்து கொண்டிருக்கும் போது அந்த தாத்தா உள்ளே வருகிறார். அன்பே, இன்று என்ன சமைக்கிறாய்? என் அன்பான கணவரே, ஜிஞ்சர் பிரெட் மேன் செய்து கொண்டிருக்கிறேன். பாட்டி மாவை பிசைந்த பின்னர் ஜிஞ்சர் பிரெட் மேன் வடிவத்தை வெட்டினாள். அதை அடுப்பில் போட்ட பிறகு ஜிஞ்சர் பிரெட் மேன் வேக அவள் காத்து கொண்டிருந்தாள். அது வெந்த மனம் சமையல் அறையில் நிறைந்தவுடனே பாட்டி கையுறைகளை அணிந்து அடுப்பில் இருந்த ஜிஞ்சர் பிரெட் மேனை வெளியே எடுத்தாள். இப்போது அதை அலங்கரிக்கும் நேரம். அவள் உலர்ந்த திராட்சையால் கண்களையும் மிட்டாயால் மூக்கையும் செய்தாள். பிறகு கிரீமால் அதன் முடி மற்றும் ஆடையை செய்தாள். அதன் பிறகு செரி பழங்களை உபயோகப்படுத்தி பட்டனை செய்தாள். அவள் உருவாக்கிய கலையை பார்த்து கூறினாள், எனது ஜிஞ்சர் பிரெட் மேன் அழகாக தோன்றுகிறது, ஏதோ குறைகிறதே. அந்த பாட்டி அதன் முகத்தை பார்த்து கூறினாள், ஓ, இதன் வாய், நான் இதன் வாய் செய்ய மறந்துவிட்டேன். பாட்டி கிரீமால் ஜிஞ்சர் பிரெட் மேனின் வாயை வரைந்தாள். இப்போது நீ முழுமையான ஜிஞ்சர் பிரெட் மேனாக ஆகிவிட்டாய். அப்போது எதிர்பாராத ஒன்று நடந்தது. ஆனால் உன்னால் எப்படி பேச முடிகிறது? திடீரென்று ஜிஞ்சர் பிரெட் மேன் எழுந்து நின்று ஓட ஆரம்பித்தது. என்னாலையும் ஓட முடியும். அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் சமையல் திட்டில் இருந்து குதித்து நாற்காலியில் சென்று தரையை அடைந்தது. பிறகு சமையல் அறையில் இருந்து தோட்டத்திற்கு ஓடியது. திரும்பி வா, திரும்பி வா, பாட்டி கத்தினாள். அப்போது அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் ஓடிக்கொண்டே பேசியது. ஓடு ஓடு, உன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடு, யாராலும் பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன். அந்த பாட்டி வெளியே வந்து தோட்டத்தில் ஜிஞ்சர் பிரெட் மேனுக்கு பின்னால் ஓடினாள். தாத்தா தனது மனைவி ஓடியதை பார்த்து கத்தி கூப்பிட்டார். எங்க ஓடுகிறாய்? ஓடிக்கொண்டே பாட்டி கணவருக்கு பதிலளித்தாள். எனது ஜிஞ்சர் பிரெட் மேன் ஓடிவிட்டது, நான் அதை பிடிக்க முயற்சி செய்கிறேன். தாத்தா அசந்து போய் நின்றார். பிறகு அந்த பாட்டி ஜிஞ்சர் பிரெட் மேனை பின்தொடர்ந்து ஓடினாள். ஆனால் ஜிஞ்சர் பிரெட் மேன் வேகமாக இருந்ததால் பாட்டியால் பிடிக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் பண்ணையை அடைந்தது. ஒரு பசு பார்த்தது. என்ன ஒரு அருமையான ஜிஞ்சர் பிரெட் மேன், இதை பிடித்து சாப்பிடுவேன். பசுவும் அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் பின்னால் ஓட ஆரம்பித்தது. நெல்லே, ஓடாதே, எனக்கு உன்னை சாப்பிட வேண்டும். ஓடு, உன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடு, உன்னை பிடிக்க அவள் வருகிறாள், ஆனால் உன்னை யாராலும் பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன். அந்த பாட்டியும் பசுவும் ஜிஞ்சர் பிரெட் மேன் பின்னே ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு பன்றி ஜிஞ்சர் பிரெட் மேனை பார்த்தது. ஜிஞ்சர் பிரெட் மேன், எனது சுவைக்கு ஏற்றது, இப்போது நான் உன்னை பிடிக்க போகிறேன். ஓடிக்கொண்டிருக்கும் போது ஜிஞ்சர் பிரெட் மேன் பன்றிக்கு பதிலளித்தது. ஓட வேண்டும், ஓட வேண்டும், என்னால் முடிந்தவரை ஓட வேண்டும். அந்த பாட்டியும் பசுவும் என்னை பிடிக்க வருகிறார்கள், ஆனால் என்னை யாராலும் பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன். அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது முன்னே ஜிஞ்சர் பிரெட் மேன், பிறகு பாட்டியும் பசுவும் பன்றியும் பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்ததை உணவு தேடிக்கொண்டு இருந்த ஒரு கோழி பார்த்தது. அது எனது மதிய உணவு. கோழியும் கூட சேர்ந்து ஓடியது. ஜிஞ்சர் பிரெட் மேன், எவ்வளவு வேகமாக வேண்டும் என்றாலும் ஓடு, நான் உன்னை பிடிப்பேன், கண்டிப்பாக. ஓட வேண்டும், வேகமாக ஓட வேண்டும். பின்னால் பாட்டியும் பசுவும் பன்றியும் ஓடி வருகிறார்கள், அவர்களால் என்னை பிடிக்க முடியாது. யார் வேண்டுமானாலும் வரட்டும், என்னை பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் ஒரு ஜிஞ்சர் பிரெட் மேன். ஜிஞ்சர் பிரெட் மேன் முன்னேவும் அதற்கு பின்னே பாட்டி, பசு மற்றும் பன்றி மற்றும் கோழி ஓடிக்கொண்டு இருந்தன. ஆனால் ஜிஞ்சர் பிரெட் மேன் தான் எல்லோரையும் விடவும் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டு இருந்தது. ஜிஞ்சர் பிரெட் மேன் மகிழ்ச்சியாக இருந்தது.
தன்னை பற்றி பெருமையாக நினைத்தது. நான் தான் இந்த உலகிலேயே மிகவும் புத்திசாலியான வேகமான ஜிஞ்சர் பிரெட் மேன். ஆமாம், அது நான் தான். என்னை யாராலும் பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன். விரைவிலேயே கடக்க வேண்டிய ஒரு ஆறை ஜிஞ்சர் பிரெட் மேன் பார்த்தது. அது நின்று விட்டது, ஏனென்றால் அது தண்ணீரில் கரைந்து விடும் என்பது அதற்கு தெரியும். இப்போது நான் என்ன செய்வது? அந்த பாட்டி, பசு, பன்றி மற்றும் கோழி நெருங்கியது. அப்போது திடீரென்று மரத்திற்கு பின்னால் இருந்த ஒரு நரி வந்தது. எனக்கு நீச்சல் தெரியும், வேண்டுமானால் நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஜிஞ்சர் பிரெட் மேன் கொஞ்சம் யோசித்தது. ஒருவேளை நீ என்னை சாப்பிட்டு விட்டால்? அந்த கவலை உனக்கு வேண்டாம், நான் உன்னை சாப்பிட மாட்டேன். நீ ஆற்றை கடப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஜிஞ்சர் பிரெட் மேன் அந்த நரி பேச்சை கேட்டு அதன் வாலில் ஏறிக்கொண்டது. அதை இறுக்கமாக பிடித்து கொண்டது. நரி ஆற்றில் குதித்து நீந்த தொடங்கியது. இதற்கு இடையில் அந்த பாட்டி, பசு, பன்றி மற்றும் கோழி ஆற்று அருகில் வந்தன மற்றும் ஜிஞ்சர் பிரெட் மேன் ஆற்றை கடப்பதை கண்டன. சோகமாக எதுவும் செய்ய முடியாது என்பதை நினைத்து வருத்தம் அடைந்தன. ஆறு ஆழமாக தொடங்கியது. தண்ணீர் மேலே வர தொடங்கியது. நரியே, உன் வாளை மேலே தூக்கு, நான் தண்ணீரில் நனைகிறேன். என் முதுகில் ஏறிக்கொள், உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் நரியின் முதுகில் குதித்தது. அவர்கள் சிறிது தூரம் நீந்தினர். பிறகு தண்ணீர் இன்னும் ஆழமானது. அதனால் நரி மூழ்க ஆரம்பித்தது. நீ எப்போதும் நனைந்து விடுவாய் என்று நினைக்கிறேன். என் தலையில் ஏறிக்கொள், அது சிறிது உயரமாக இருக்கிறது. ஜிஞ்சர் பிரெட் மேன் அதன் தலையில் ஏறி உட்கார்ந்தது. நரி தனது திட்டத்தை நிறைவேற்ற தலையை தண்ணீரில் மூழ்கியது. தண்ணீர் அதிகமாக்கிக் கொண்டே வருகிறது. என் மூக்கின் மீது ஏறிக்கொள், சிறிது உயரமாக. அதனால் ஜிஞ்சர் பிரெட் மேன் அதன் மூக்கில் உட்கார்ந்தது. அந்த சமயத்தில் அவர்கள் கரையை அடையும் போது அந்த நரி தனது மூக்கை மேலே தூக்கி ஜிஞ்சர் பிரெட் மேனை காத்தில் பறக்க வைத்தது. தனது வாயை திறந்தது. ஜிஞ்சர் பிரெட் மேன் அதன் வாயில் போக விழுந்தது. ஆனால் அது நடக்கவில்லை. அந்த ஜிஞ்சர் பிரெட் காத்தில் இருந்தபோது ஒரு காகம் பறந்து வந்து அந்த ஜிஞ்சர் பிரெட் மேனை பிடித்து கொண்டது. அந்த நரி வாயை திறந்தபடி பார்த்து கொண்டே நின்றது. அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் அந்த காகம் சிறிது தூரம் சென்ற பிறகு கேட்டது, காகங்கள் ஜிஞ்சர் குக்கீஸை சாப்பிடுமா? அந்த காகம் வாயை திறந்த உடனே அந்த ஜிஞ்சர் பிரெட் கீழே விழுந்து மீண்டும் ஓட தொடங்கியது. ஓட வேண்டும், ஓட வேண்டும், முடிந்த அளவு வேகமாக ஓட வேண்டும். என் பின்னால் பாட்டி, பசு, பன்றி, கோழி, நரி மற்றும் காகம் துரத்துகின்றன. யாரும் என்னை பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன். அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது. ஜிஞ்சர் பிரெட் மேன் உங்களை கடந்து ஓடுவதை நீங்கள் பார்த்தால் அதை பிடிக்க நினைக்காதீர்கள், ஏனென்றால் அதுதான் ஜிஞ்சர் பிரெட் மேன். அதை யாராலும் பிடிக்கவே முடியாது.